கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருப்பதாக. இப்பொழுது நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது சங்கீதம் 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. அந்த வசனத்தை மீண்டும் ஒரு செய்ய வாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. நாம் யாவரும் அறிந்தபடி இந்த மாதம் முழுவதும் நம்மளுக்கு கர்த்தர் இந்த மாதத்தை ஒரு சத்தியத்தின் மாதமாய் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய ஒவ்வொரு கூட்டங்களிலும் நாம் இந்த சத்தியத்தை குறித்ததான வார்த்தையை வைத்துதான், அதை ஒரு மையப்பொருளாக வைத்துதான் நாம் தியானித்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கும் இந்த வசனத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டுள்ளது: அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமாய் இருக்கும். அப்ப இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமாய் இருக்கும். தேவனுடைய செய்கை, எல்லா செய்கையும் சத்தியமாய் இருக்கிறது என்கிற தலைப்பின் கீழாகத்தான் நாம் தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். தேவ செய்திக்குள்ளாய் கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நாம் ஜெபித்து தேவ செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோமாக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொண்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆரம்பம் முதல் உம்முடைய கிருபை, உம்முடைய அசைவாடுதல் எங்களோடு கூட இருந்தது. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடி வழிநடத்தினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் உடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு நீர் பேசியுள்ளவராக, சுய மாமிசம் எல்லாம் மறைக்கப்படுவதாக. உடைய வார்த்தை எங்கள் இருதயத்திலே தங்கும்படியா எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனையுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீரை பொறுப்படுத்த நடத்துறோம். உடைய நாமம் மாத்திரம் பிரஸ்தாவப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது சங்கீதம் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமாய் இருக்கிறது. தேவனுடைய கிரியைகள், தேவன் எப்படி பரிசுத்தராய் இருக்கிறாரோ, தேவனுடைய செயல்கள், அவருடைய வல்லமை அல்லது அவருடைய கிரியைகள் எப்படி மகத்துவமுடையதாய் ஆச்சரியமூட்டத்தக்கதாய் காணப்படுகிறதோ, அதே போல வேதம் சொல்லுகிறது அவருடைய செய்கையும் சத்தியமாய் இருக்கிறதா. நாம் அநேக நேரம் நினைக்கிறோம் அவருடைய வார்த்தை தான் நம்மளுக்கு சத்தியமாய் இருக்கிறது. அவருடைய வேத வசனங்கள், தேவனால் கொடுக்கப்படுகிற வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில சத்தியமா இருக்கிறது, உண்மையா இருக்கிறது, அது நம்மளை நடத்துகிறது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அப்படி மாத்திரம் தேவன் தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறவர் அல்ல. அவருடைய செய்கை கூட, அதாவது அவரால் நடத்தப்படும் காரியங்கள் கூட அது சத்தியமாய் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதாம். அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அது சத்தியமாய் காணப்படுகிறதாம். அவருடைய செய்கையை குறித்து வேதம் இப்படியாக சொல்லுகிறது. அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 111வது சங்கீதத்தை நாம் வாசித்தோம் என்றால் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆச்சரியப்படுகிறவைகளுமாயிருக்கிறது. கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகளும் ஆராயப்படத்தக்கதுமாய் காணப்படுகிறதா. அப்ப அவருடைய செய்கை எப்படிப்பட்ட செய்கையா இருக்கு பாருங்க. அவருடைய செய்கை ஒண்ணு பெரியவைகளாய் காணப்படுகிறது. தேவனால் செய்யப்படும் எல்லா காரியங்களும் அது பெரியவைகளாய் காணப்படும். அவருடைய பார்வையில் அது சின்னதுதான். ஏனென்றால் அவரால் முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது. ஆனா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அல்லது யாருடைய வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய செய்கைகளை நடப்பிக்கிறாரோ, யாருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கையை செய்கிறாரோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த காரியம் எப்படியா இருக்குதாம், பெரியதாய் காணப்படுகிறதாம். அதே நேரத்துல அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாய் இருக்கிறது. அது ஆராயப்படுகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. தேவனால் செய்யப்படுகிற காரியம் அது அநேக நேரம் தேவ ஜனங்களினால் அது கிரகிக்க கூடாத காரியமாய் காணப்படுகிறது. அது அவர்களுடைய எண்ணங்களுக்கும் அவர்களுடைய ஞானத்திற்கும் அப்பாற்பட்ட காரியமாய் காணப்படுகிறது. அதனால் அது என்னவாய் மாறுகிறதாம், அது ஒரு ஆராயப்படுகிற காரியமாய் மாறுகிறது. ஆராயப்படுகிறது என்பது எது? நம்முடைய வாழ்க்கையில இப்ப நம்ம தமிழகத்திலே கீழடி என்கிற ஒரு பகுதியை நாம் பார்க்கிறோம். அது அந்த பகுதியை நீங்க குறிச்சு பார்த்தீங்கன்னா அங்க ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். எதற்காக?
எதற்காக அங்க அந்த தொல்லியல் ஆர்கியாலஜிஸ்ட் போய் ஆராய்ச்சி பண்றாங்க? அங்க இருக்கிற காரியங்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக. முன்னாடி தமிழகம் எப்படி இருந்துச்சு, முன்னாடி தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு, ஜனங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர்களுடைய வாழ்க்கை முறையையும் எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கை, அதாவது நாம இப்ப வாழ்ற வாழ்க்கை எந்த நிலைமையில இருந்து நம்ம இப்படி வந்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்காக ஆராய்ச்சி பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அந்த ஆராய்ச்சியின் மூலமாய் நாம இப்படி இருந்த மனுஷங்க தான் நாம இப்படி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் விளக்கம் கொடுக்கிறவர்களாய் மாறுகிறார்கள். அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை, அவனுடைய முன்பிதாக்களுடைய வாழ்க்கையை, அவன் எப்படி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறான் என்பதை ஆராய்வதற்காக அப்படிப்பட்ட நிலத்தை தோண்டி ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். அதே போல பாத்தீங்கன்னா வான்வெளியிலே நடக்கிற காரியத்தை ஆராய்வதற்காகவே ரீசெண்டா சூரியன் மூலமாய் இயக்கக்கூடிய ஒரு சேட்டலைட்டே, ஒரு கேமராவே அவர்கள் அனுப்பி வைத்ததை நம்ம பார்க்க முடியும். எதற்காக? எப்படி பூமி உண்டானது, எப்படி வானங்கள் உண்டானது, எப்படி இவ்வளவு பெரிய பிளானட் எல்லாம் உண்டானது என்று சொல்லி அதை ஆராய்ச்சி பண்ணுவதற்காக அவர்கள் இப்பொழுது ரீசெண்டா அனுப்புனதை நாம் பார்க்க முடியும். ஏற்கனவே ஹபிள் டெலிஸ்கோப் என்று ஒரு டெலிஸ்கோப் இருக்கிறது. ஆனா இப்ப அனுப்புனது அதை காட்டிலும் துல்லியமானது என்று சொல்லி அதை அனுப்புகிறதை நாம் பார்க்க முடியும். எதற்காக? எல்லாவற்றையும் அதை அறிந்து கொள்ளுவதற்காக. எப்படி இதெல்லாம் நடந்தது. அதே போல தேவனுடைய செய்கை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறதாம், அது ஒரு ஆராயப்படத்தக்க செய்கையாய் காணப்படுகிறது. அது ஈஸியா ஒரு மனிதனால் கிரகிக்க கூட முடியாத, அது அவ்வளவு பெரிய காரியமாய் காணப்படுகிறது. ஆனால் யார் அதை ஆராய்ச்சி பண்ணுவார்களாம்? அந்த வசனம் தெளிவா சொல்லு பாருங்க, அவைகளில் பிரியப்படுகிற எல்லாருக்கும் ஆராயப்படுகிறவைகளுமாய் இருக்கிறது. யார் அவருடைய கிரியைகளிலே, யார் அவருடைய செய்கைகளிலே அவர்கள் பிரியம் வைத்திருக்கிறார்களோ, யார் தேவனால் நடத்தப்படுவதற்கும் தேவனுடைய வல்லமை அவர்கள் வாழ்க்கையில விளங்குவதற்கு பிரியப்படுகிறார்களோ அவர்கள் அதை ஆராய்ச்சி செய்கிறார். இதைத்தான் நாம் இன்னொரு வார்த்தையில சொல்லுகிறோம், தியானிக்கிறது. சத்திய வேதத்தை தியானிங்கள் என்றால் என்ன அர்த்தம்? வேதத்தை தியானிங்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். எதற்காக கர்த்தர் அதை சொல்லி இருக்கிறார், எதற்காக அதை நம்மளுக்கு இந்த வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார், அல்லது அந்த வசனத்தை வாசிக்கும் போது மாத்திரம் அந்த வசனத்துல கர்த்தர் எதற்காக பேசுகிறார், அதை கொண்டு என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி அதை தியானிக்கிறோம் அல்லவா? அதைத்தான் இங்கு வசனம் சொல்லுகிறது, ஆராய்ச்சி பண்ணுகிறதை காட்டுகிறது. அப்ப தேவனுடைய செய்திகள் ஒண்ணு பெரியதுமாய், இரண்டாவது அது ஆராயப்படத்தக்கதாய் காணப்படுகிறது. இதற்கு ஒரு நல்ல உதாரணத்தை நாம் வேதத்திலிருந்து பார்த்தோம் என்றால் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு காரியம் நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது? அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். இங்க என்ன நடக்கிறது? யார் யாரோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள்? ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிறார். அதாவது ராஜாவுக்கு பக்கபலமா இருந்து அவர் படியில ஏறும் போது, அவர் நடக்கும் போது அவர் கை பிடிச்சு நடக்கிறதுக்காக ஒரு மனிதனை கேட்டு அங்க ஒரு ராஜா வைத்திருக்கார். அந்த மனிதனுக்கும் எலிசா என்கிற தீர்க்கதரிசிக்கும் நடுவே நடக்கிற ஒரு உரையாடல். என்ன உரையாடல் நடக்குது? கர்த்தராகிய தேவன் வானத்தின் மதகுகளை திறந்தா கூட இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லப்படுற. என்ன வாய்ப்பு இல்லையாம்? அந்த நாட்களிலே ஒரு கொடிய பஞ்சம் போய் கொண்டிருக்கிறது. என்ன கொடிய, எப்படிப்பட்ட கொடிய பஞ்சமாம்? அதற்கு முந்தின அதிகாரம் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 29வது வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லுகிறது, அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம், மறுநாளிலே நான் இவளை நோக்கி, நாம் மகனை தின்ன அவனை தா என்றேன், அவள் தன் மகனை ஒளித்து விட்டாள் என்றான். எவ்வளவு பெரிய கொடிய பஞ்சம் போய்கிட்டு இருக்கு என்று பாருங்க. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா ஈசாக்கின் வாழ்க்கையில சொல்லும் பொழுது ஆபிரகாமின் நாட்களில் இருந்த பஞ்சத்தை போல ஒரு கொடிய பஞ்சம் வந்தது என்று சொல்லியிருக்கும். ஆனா அங்க இருந்த பஞ்சத்தை காட்டிலும் ஒரு கொடிய பஞ்சம் என்றால், வேதத்திலே சொல்லப்பட்டுள்ள ஒரு பெரிய கொடிய பஞ்சம் என்றால் இங்க இருக்க கொடிய பஞ்சத்தை நாம் பார்க்க முடியும். இங்க என்ன நடக்குது? 2 தாய் பேசிக்கொள்ளுகிறார்கள். என்ன பேசிக்கொள்ள? இன்னைக்கு உன்னுடைய மகனை சமைச்சு சாப்பிடுவோம், நாளைக்கு என்னுடைய மகனை சமைத்து சாப்பிடுவோம். எவ்வளவு கொடூரமான விஷயம்! காரணம் என்ன? அங்கு பஞ்சம் அங்கு நடந்து கொண்டிருக்கு. பஞ்சம் அங்கு இருக்கிறபடினால் அங்கு சரியா சாப்பிட முடியல. பஞ்சம் இருக்கிறபடினால் ஆகாரம் இல்லாமல், தண்ணீர் இல்லாமல் அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு கடைசியில சொந்த பிள்ளைகளையே கொலை செய்து சாப்பிட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்.
அப்படிப்பட்ட கொடிய பஞ்சம் நடக்கிற இடத்துல கர்த்தர் எலிசாவின் மூலமாய் ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன வார்த்தையை சொல்லுகிறார்? அவர் சொல்லுகிறார் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமரியாவின் வாசலிலே ஒரே மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும். அங்கு ஆகாரம் கிடையாது. ஆகாரம் இல்லாததுனால சொந்த பிள்ளைகளை கொன்று சாப்பிடுறாங்க. அந்த நேரத்துல கர்த்தர் ஒரு கிரியை செய்வேன் என்று செய்கையை குறித்து தீர்க்கதரிசியின் மூலமா சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இன்னைக்கு ஆகாரம் இல்ல, ஆனா நாளைக்கு இந்நேரத்துல 1 மரக்கால் கோதுமை மாவு 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை மாவு 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்பதான் இந்த ராஜா சொல்லுகிறான், ராஜாவினுடைய கைலாக கொடுக்கிற மனுஷன் சொல்றான், கர்த்தர் மதகுகளை திறந்தாலும் இப்படி நடக்க வாய்ப்பில்லை. ஆனா அந்த வசனத்தின் பின்பகுதியை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கர்த்தர் அங்க ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார்? அதே அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 7வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தரின் வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. இங்க கர்த்தருடைய ஒரு செய்கை நடக்குது பாருங்க. என்ன செய்கிறார்? சீரியாவின் ராஜா அந்த பாளையத்தின் ஜனங்களை தேவன் ஓட வைக்கிறார். அவர்களுக்கு இரவிலே ரதங்கள் வருகிற சத்தத்தையும் இராணுவங்கள் அவர்களை கொலை செய்ய வருகிற சத்தத்தையும் தேவன் ஒலிக்க பண்ணி 6வது வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க. 2 ராஜாக்கள் 7:6 சொல்லுது, சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தின் ராஜாக்களையும் நம்மளுக்கு விரோதமாய் கூலி பொருத்தினான் என்று சொல்லி, அங்க யாருமே புறப்பட்டு வரல. ஆனா கர்த்தர் ஒரு சத்தத்தை தான் அங்க கொண்டு வருகிறார். ஒரு இறைச்சலை தான் அவர் செய்தார். ஆனா அந்த இறைச்சல் என்ன நடந்தது? சீரியாவின் ஜனங்களை ஓடச் செய்தது, இராணுவ வீரர்களை ஓடச் செய்தது. அதே நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடக்கக்கூடாத ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். 1 மரக்கால் மாவு அவர்களுக்கு 1 சேக்கலுக்கு கிடைக்க கர்த்தர் செய்கிறார். அதுக்கு முந்தின நாள் அவர்களுக்கு கொடிய பஞ்சம், ஆனால் இன்றைக்கு ஆகாரம். இதுதான் கர்த்தருடைய செய்கையை காட்டுகிறது. நாம் அநேக நேரம் நாம் இந்த கைலாக கொடுக்கிறவர்களை போலதான் தேவ பிள்ளைகள் காணப்படுகிறோம். இன்னைக்கு கர்த்தர் நினைச்சா அதை செய்ய முடியாது. கர்த்தர் என்னதான் நினைச்சாலும் அதை நடக்காது. நான் எவ்வளவு ஜெபம் பண்ணிட்டேன், எவ்வளவு விசுவாசிச்சேன், ஆனா இன்னைக்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கொடுக்கிறார், அது எப்படி நடக்கும்? இந்த கைலாகு கொடுக்கிறவன் சொல்றான் பாருங்க, கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இப்படி நடக்க முடியாது. இன்றைக்கு அநேகருடைய வார்த்தை இதுதான், கர்த்தர் வானத்தையே இறக்கினாலும் என் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர முடியாது. கர்த்தர் வானத்தின் கதவுகளை திறந்தாலும் என் வாழ்க்கையில பெரிய அற்புதம் நடக்காது. நான் அவ்வளவு பெரிய குழியில விழுந்துட்டேன், நான் என்னை யாரும் தூக்கிவிட முடியாது என்று சொல்லி நாம் புலம்புகிறவர்களாய் காணப்படுகிறோம், அவிசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய சோர்விலும் நம்முடைய பலவீனத்திலும் நம்முடைய காரிய போராட்டத்திலே மாட்டிக்கொண்டவர்களாய் காணப்படுகிறோம். ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் வானத்தின் மதகுகள் எல்லாம் திறக்கல, அங்கு ஒரு சின்ன ஒரு இறைச்சலை தான் கொண்டு வந்தார். சின்ன ஒரு இறைச்சல் தான் கொண்டு வந்தார். அது அநேகருக்கு ஜீவனை கொண்டு வந்ததாய் காணப்பட்டது. நாம் அநேக நேரம் தேவனுடைய மெல்லிய சத்தத்துக்காய் காத்திருக்கிறோம். அவருடைய சத்தம் தான் பெரிய காரியத்தை செய்யும் என்று நினைக்கிறோம். ஆனால் தேவனால் கொடுக்கப்படும் ஒரு இறைச்சல் கூட பெரிய அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளதாய் காணப்படுகிறது. அவருடைய செய்கை எவ்வளவு மகத்துவமானது என்பதை இந்த வசனம் நம்மளுக்கு தெளிவாய் சுட்டி காட்டுகிறது. அது வரைக்கும் அவர்கள் பஞ்சத்தில் இருந்தவர்கள் இப்பொழுது அவர்கள் ஆகாரத்தை உண்ணுகிறவர்களாயும் மாவு விற்கிறவர்களுமாய் அவர்கள் மாறிப்பார். விற்கிறது என்பது எதை காட்டுகிறது? அவர்களிடத்துல அதிகமா இருக்கும் பொழுதுதான் அவங்க விற்பாங்க. அவங்ககிட்ட இருந்து ஒரு பொருள் இருக்கு, அவங்களுக்கு தேவைக்கு அதிகமா இருந்தாதான் அங்க விற்கப்படும். அதை அப்படின்னா இங்கு மாவு விற்கப்படுகிறது என்பது எதை காட்டுது? இஸ்ரவேல் ஜனங்கள் பஞ்சத்தில் இருந்தார்கள், இப்பொழுது அவர்களுக்கு தேவைக்கு அதிகமான ஆசீர்வாதம் வந்தது. அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் அதை விற்று ஆதாயம் பண்ணுகிறவர்களாய் மாறினார்கள். அப்ப இதுதான் தேவனுடைய செய்கையை காட்டுகிறது. இதனாலதான் சங்கீதம் 111 சங்கீதம் 2வது வசனம் சொல்லுது, அவருடைய செய்கை பெரியவைகளும் அது ஆராய்ச்சி பண்ணத்தக்கதுமாய் காணப்படுது.
இன்னைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த செய்கைகளை நாம் ஆராய்ச்சி பண்ணுகிறவர்களாய் காணப்படுவோமாக. இந்த கையிலாக கொடுக்கிறவனை போல நாம் பேசக்கூடாது. கையிலாக கொடுக்கிறவனை போல கர்த்தரால் முடியாது என்று நாம் பேசக்கூடாது. அதற்கு பதிலாய் நாம் ஆராய்ச்சி பண்ணுகிறவர்களாய் காணப்பட்டோம் என்றால் தேவனுடைய மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது அவருடைய செய்கைகள் சத்தியமுமானவைகள். சத்தியம் என்பது உண்மையை காட்டு. அப்ப தேவனால் செய்யப்படும் எல்லா செய்கையும் அது உண்மையாய் இருக்கிறது, சத்தியமாய் காணப்படுகிறது. அது ஒரு காணல் நீரை போல் அல்ல. நீங்க பாலைவனத்திலோ அல்லது நல்ல ரோட்ல, நல்ல நம்ம ஹைவே ரோட்ல நீங்க போனீங்கன்னா, நல்ல மத்தியான உச்சி வெயில்ல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி தண்ணி இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ரோட்ல நல்லா போய்கிட்டு இருப்பீங்க, மழை இருக்காது, எதுவும் இருக்காது, ஆனா தண்ணி இருக்கும். அது எதை காட்டுது? அது பக்கத்துல நீங்க போயிட்டீங்கன்னா அந்த தண்ணி முறையை மறைஞ்சு போயிடும். காரணம் என்ன? அந்த சூரிய ஒளியினுடைய வெளிச்சம் அந்த தரையில பட்டு, அந்த தார்ல பட்டு அப்படியே அது பிரதிபலிக்கிறதுனால அதனுடைய தரை அப்படியே தண்ணியில இருக்கிற மாதிரியே காட்டும். தண்ணி அந்த தரை மேல இருக்கிற மாதிரியே காட்டும். ஆனா பக்கத்துல போனீங்கன்னா அது மறைஞ்சு போய், அதுதான் காணல் நீர். ஆனா தேவனுடைய செய்கை எப்படி இருக்குமா? அது உண்மையுள்ளதா இருக்கிறது. அவர் அதை செய்யணும்னு நினைச்சிட்டாரு, அதை செய்ய ஆரம்பிச்சுட்டார்னா அதுல எந்த மாற்றமுமே இருக்காது. அது அப்படியே நிறைவேறி தீருகிறதாய் காணப்படும். அவர் செய்ய வாக்கு கொடுத்து விட்டால், அதை நான் செய்வேன் என்று தேவன் புறப்பட்டுட்டா அது சத்தியமாய் மாறுகிறதாய் காணப்படுகிறது. அப்போ முதலாவது தேவனுடைய செய்கை எப்படி காணப்படுகிறதாம்? அது சத்தியமாய் மாறுவதற்கு முன்பாக அது பெரிய செய்கையாயும் ஆராய்ச்சி பண்ணுகிறதாய் காணப்படுது. அந்த ஆராய்ச்சி பண்ண உடனே தேவனுடைய செய்கை அது சத்தியமாய் மாறுகிறதாய் காணப்படுகிறது. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது தேவனுடைய செய்கை சத்தியமாய் இருக்கிறது. அதற்கு 2 உதாரணங்களை, 2 மனிதர்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய செய்கை அவர்கள் வாழ்க்கையில எப்படி சத்தியமாய் மாறினது என்பதை பார்த்து, எப்படியெல்லாம் கர்த்தர் செய்கை செய்கிறார், கிரியை செய்கிறார் என்பதை பார்த்து நாம் ஜெபிப்போமாக. முதலாவதாக யாருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய செய்கை சத்தியமாய் மாறினதாம், அவருடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலை சத்தியமாய் மாறினதாம்? லூக்காவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்கு ஒரு மனிதனை குறித்து நான் பார்க்க முடியும். யார் அந்த மனிதனாம்? யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களிலே அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். யாருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய செய்கை சத்தியமாய் மாறினதாம்? சகரியா என்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே நடந்தது. இந்த சகரியாவினுடைய வாழ்க்கை நீங்க குறிச்சு பாத்தீங்கன்னா, யார் இந்த சகரியா என்று நாம் பார்த்தோம் என்றால், அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் ஒருவனாய் காணப்படும். ஆசாரிய வகுப்புல நிறைய குரூப்ஸ் இருக்கிறது, நீங்க லேவியராகமத்தின் புஸ்தகத்துல நீங்க அதை குறித்து நாம் பார்க்க முடியும். அதே போல அந்த குரூப்ல ஒரு அபியா என்கிற ஒரு ஆசாரிய குரூப் இருக்கு, பிரீஸ்ட் குரூப் இருக்கு. அந்த ஆசாரிய குரூப்ல ஒரு சாதாரண ஒரு ஆசாரிய, பிரதான ஆசாரிய சாதாரண ஒரு ஆசாரியனா இருந்த, தூபம் காட்டுற ஒரு சாதாரண ஆசாரியனா இருந்த சகரியாவை குறித்து இங்க வசனம் சொல்லுகிறது. 2வதாக அவனை குறித்து வசனம் சொல்ல, அவனுடைய மனைவியின் பெயர் என்னவாம்? எலிசபெத் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. 3வதாக அவனுடைய குணாதிசயங்கள் அல்லது அவனுடைய நடக்கையை குறித்து வேதம் ஒன்று சொல்லுது பாருங்க. என்ன சொல்லுகிறது? அவன் குற்றமற்றவனாய் நடந்து, எப்படி குற்றமற்றவனாய் நடந்திருக்கிறான்? கற்பனைகளின்படியையும் நியாயங்களின்படியும் குற்றமற்றவனாய். தேவனால் கொடுக்கப்பட்ட கற்பனைகள் 10 கட்டளைகளை நிறைவேற்றுகிறதையும், அவரால் கொடுக்கப்பட்டுள்ள நீங்க இப்படிதான் வாழணும்னு சொல்லி 10 கட்டளையை தவிர தேவன் ஒரு கற்பனை நியமங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க லேவியராகமத்தின் புஸ்தகத்திலே பார்க்க முடியும், என்னாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடியும். அப்ப அந்த நியமங்களையும் அவர் கர்த்தர் கொடுத்த நியமங்களையும் அவன் உண்மையுள்ளவனாய் காட்டப்பட்டிருக்கான். அவன் எந்த விதத்திலும் குறையற்றவனாய் காணப்பட்டிருக்கான். 2வது வேதம் சொல்லுது பாருங்க, அவனை குறித்து அவன் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவனாய் இருந்திருக்கான். மனிதனுக்கு முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக நீதியாய் நடக்கிறது என்பது மிகவும் கடினமான விஷயம். குறிப்பா புதிய ஏற்பாட்டு காலத்தை விட பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்றது ரொம்ப கடினமான விஷயம். ஏனென்றால் அன்றைக்கு தேவன் அவர்கள் தம்மை அங்கு வல்லமையுள்ள கர்த்தராய் வெளிப்படுத்தியிருக்கிறார். கிருபையின் காலத்துல கிருபையா இருக்கா. இன்னைக்கு என்னதான் பாவம் செய்தாலும் உடனே கர்த்தர் அடிக்கிறது இல்லை. அவர்களுக்கென்று கொஞ்சம் நாளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். மரணம் வந்த பிறகுதான் அவர்கள் எப்படி இருப்பார்கள், எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை அவர்கள் காண முடிகிறது. அப்படிப்பட்ட இரக்கத்தை இந்த நாளில் கர்த்தர் கொடுக்கிறார். ஆனா அந்த நாட்கள்ல தேவனுடைய நியமங்களை கை கொண்டு கர்த்தருக்கு முன்பாய் நீதியாய் நடக்கிறது என்பது சொற்பமான மனிதர்கள் தான் இருந்தாங்க.
ஏனென்றால் புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்து வந்த பொழுது நீங்க பாத்தீங்கன்னா அநேக பேர் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளா இருந்தாங்க. யார்? ஆசாரியர்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள். ஆனா அந்த கூட்டத்துல இருந்த ஒரு ஆசாரியன் தான் இவன். ஆனா இவன் எப்படி காணப்படுறான் பாருங்க, தேவனுக்கு முன்பாய் நீதியுள்ளவனாய் காணப்படும். இவனுடைய வாழ்க்கையில, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தான் கர்த்தருடைய செய்கையை செய்கிறார். என்ன செய்கிறார்? அந்த அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 19வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு தூதனை அவனை சந்திக்கும்படி அனுப்புகிறார். இந்த சகரியா என்கிற மனுஷன் அவன் கர்த்தருக்காய் செய்ய வேண்டிய ஊழிய நாட்கள் வந்த உடனே அவன் ஊழியத்தை செய்கிறவனாய் காணப்படுறான். அந்த ஊழியத்தை தேவனுடைய சந்நிதியில செய்து கொண்டிருக்கும் பொழுது ஜனங்கள்லாம் தேவனுடைய ஆலயத்துக்கு வெளியில நின்று அங்கு ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது இவன் போய் தேவனுக்கு தூபம் காட்டும் பொழுது கர்த்தர் இங்கு ஒரு கிரியை செய்கிறார். என்ன செய்கிறார்? ஒரு தூதனை அனுப்புகிறார். யார் அந்த தூதரன்? 19வது வசனம் சொல்லு, காபிரியேல் என்கிற ஒரு தூதனை செய்தி கொண்டு வருகிறார். தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிற ஒரு தூதனை சகரியாவை சந்திக்கும்படி கர்த்தர் அனுப்புகிறார். இரண்டாவது அங்க என்ன நடக்கிறது? சகரியாவுக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று தேவன் அங்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். மூன்றாவதாக கர்த்தர் அங்க என்ன செய்கிறார்? அந்த குமாரனுடைய பேரையும் கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். அவனுடைய பேர் யோவான் என்று அழைக்கப்படுவான். அவன் எப்படியெல்லாம் வளர்க்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் அவர்களுக்கு வளர்ப்பு முறையை முதற்கொண்டு கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். நான்காவது அங்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த சகரியாவினுடைய வாயை கர்த்தர் அடைத்து போட்டார். இந்த 4 காரியங்களை கர்த்தர் சகரியாவின் வாழ்க்கையில செய்கிறார். முதலாவது தூதனை அனுப்புகிறார். தூதனை அனுப்பி ஒரு குமாரனை பெறுவா என்று ஒரு நற்செய்தி செய்தியை கொடுக்கிறார். மூணாவது அங்க என்ன நடக்குது? அந்த குமாரனுக்கு என்ன பெயர் சூட்டுவா என்று வழிமுறைகளை, ஒரு கட்டளையை கர்த்தர் கொடுக்கிறார். நான்காவதாக அவனுடைய வாயை கர்த்தர் அடைத்து போட்டார். காரணம் என்ன? அவன் சொல்லுகிறான், நான் முதிர் வயதுள்ளவனாய் காணப்படுகிறேன், என்னுடைய மனைவி முதிர் வயதுள்ளவளாய் காணப்படுகிறார். அது எப்படி நடக்கும் என்று சொல்லி தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தையை அவன் விசுவாசியாதவனாய் காணப்பட்டான். உடனே அங்க என்ன நடக்குது? கர்த்தர் அவனுடைய வாயை அடைத்தார். அப்ப அங்க கர்த்தர் என்னென்ன செய்யறாரு? அவர் தூதனை அனுப்புகிறார். இரண்டாவது அவனுடைய வாயை அடைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரம் கர்த்தர் இதே போலதான் நடத்துகிறார். சில நேரங்களில் நம்ம அநேக இடத்துல பேச முடியாதபடி கர்த்தர் நம்முடைய வாயை அடைத்து போடுகிறார். சில இடங்களில் நம்முடைய வாய்களை திறந்து கர்த்தரால் நடத்தப்படுகிற காரியத்தை சொல்ல முடியல. சில நேரங்களில் தேவனால் கொடுக்கப்படுகிற வார்த்தை குறித்து நம்மளால் எதுவுமே பேச முடியல. ஏன்னா நம்ம எதிர்பார்த்தது ஒண்ணு, ஆனா நடக்கிறது வேறையா இருக்கும். நம்ம எதிர்பார்த்தது ஒண்ணு, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் வேறையா இருக்கும். உடனே அங்க என்ன நடக்கும்? நம்மளால வாயை திறந்து பேச முடியாது. இங்க எப்படி சகரியா ஒரு ஊமையை போல் மாறினானோ அதே போல் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஊமையை போல காணப்படலாம். ஆனாலும் கர்த்தருடைய செய்கை அங்கு தவறி போவதே கிடையாது. சகரியாவுக்கு குழந்தை இல்ல, அவனுடைய வாய் அடைக்கப்பட்டுச்சு. எல்லாமே அவனுக்கு எதிர்மாறாய் நடக்குது. ஆனா கர்த்தருடைய செய்கை அவனுக்கு என்னவாய் மாறுது பாருங்க, சத்தியமாய் மாறுகிறது, உண்மையாய் மாறுகிறது. எப்படி உண்மையாய் மாறுகிறது? அடுத்த வார்த்தைகள்லாம் நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால் அவன் 57வது வசனம் சொல்லுது, லூக்கா 1:57 சொல்லுகிறது, அவனுடைய மனைவி ஒரு குமாரனை பெற்றாள். எலிசபெத் ஒரு குமாரனை பெற்றாள். 2வது வசனம் சொல்லுது, அவள் குமாரனை பெற்ற உடனே அவளுக்கு 8ஆம் நாட்கள் அவனுக்கு பேர் வைக்கும்படியா எல்லா ஜனங்களும் கூடி வர்றாங்க. ஏனென்றால் அவள் முதிர் வயதானவள், அவளுக்கு இவ்வளவு நாள் குழந்தைகள் இல்லை, எல்லாராலும் இழிவு பேச்சை பெற்றவள், எல்லாராலும் தூஷிக்கப்பட்டவள். ஆனா இன்னைக்கு அவளுக்கு குழந்தை பிறந்த உடனே சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் ஆச்சரியப்பட்டு ஓடி வர்றாங்க, அவளை வாழ்த்தும்படி ஓடி வர்றாங்க. அப்போ ஒரு காரியம் நடக்க, என்ன காரியம்? அவனுக்கு பேர் சுட்டும் பொழுது கர்த்தர் சகரியாவின் வாயை திறக்கிறதை நாம் பார்க்க முடியும். அங்க என்ன நடக்கிறது? கர்த்தர் ஒரு கிரியை செய்கிறார். ஒரு குமாரனை கொடுத்து அவனுடைய வாயின் கட்டுகளை தேவன் அவிழ்த்து விடுகிறார். இதனால் அது எப்படி சத்தியமாய் மாறுகிறது? அவன் தீர்க்கதரிசியாய் மாறினான் என்று அதே அதிகாரம் சொல்லுகிறது. சாதாரண ஆசாரியனாய் இருந்தவன், விசுவாசமற்றவனாய் காணப்பட்டவன், முதிர் வயதாய் இருந்த மனுஷன் இப்பொழுது அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் மாறுகிறான். அது எப்படிப்பட்ட தீர்க்கதரிசியாய் மாறுகிறான்? பரிசுத்த ஆவியினால் அவன் நிரப்பப்பட்டு தீர்க்கதரிசியாய் மாறுகிறான். இதே காரியத்தை நீங்க சவுலினுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். அவன் சாதாரணமாய் இருந்த சவுலை கர்த்தர் ஒரு கிரியை செய்தார். என்ன கிரியை செய்தார்? அவனை ராஜாவாய் மாற்றினார், ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார். அவன் போகிற வழியில வேறு மனுஷனாய் மாறினான். உடனே அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவனாய் மாறினான்.
இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரம் நம்மளுக்கு முதிர் வயதாயிருச்சு, இனிமே என்னுடைய வாழ்க்கையில இது நடக்க முடியாது, கர்த்தரே நினைச்சால் இதை செய்ய முடியாது என்று நாம் சொல்லிக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படலாம், அல்லது அதை நம்புகிறவர்களாய் காணப்படலாம். மருத்துவர்கள் சொல்லி இருப்பார்கள், நம்மளோட இருக்கிற ஜனங்க சொல்லி இருப்பாங்க, நம்மளுடைய உறவினர்கள் சொல்லி இருப்பாங்க, நம்மளுடைய சொந்த பிள்ளைகளோ கணவனோ மனைவியோ சொல்லி இருப்பாங்க, உன்னால இது முடியாது, உன்னுடைய காலம் போயிருச்சு, காலம் போன பிறகு கண் போன பிறகு சூரிய நமஸ்காரம் எதற்கு, அப்படி என்று அநேக வார்த்தைகள் உங்களுக்கு விரோதமாய் பேசி இருக்கலாம், உங்கள் விசுவாசத்தை குறைவுபடுத்த சொல்லி இருக்கலாம். இங்க ஆசாரியனாய் காணப்படுறான், அவன் தேவனை துதிக்கிறான், அவன் நீதி உள்ளவனாயிருக்கிறான், குற்றமற்றவனாயிருக்கிறான், ஆனா அவனுக்குள்ளாய் விசுவாசம் இல்லை. நீங்கள் வேதத்தை வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் கர்த்தருக்கு முன்பாய் நீதி உள்ளவர்களாய் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய விசுவாசம் குறைவுபடத்தக்கதான அநேக போராட்டங்கள் வாழ்க்கையில வரலாம். இவ்வளவு நாள் இந்த போராட்டத்துல போயிட்ட, இனிமே வாழ்க்கையில என்ன மாற்றம் வரப்போகிறது, இனிமே கர்த்தர் என்ன செய்ய போற, அவர் நினைச்சாலும் உதவி செய்ய முடியாது என்று நாம் யோசித்துக் கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய செய்கை சத்தியமாய் இருக்கிறது, அவருடைய செய்கை உண்மையுள்ளதாய் காணப்படுகிறது. அவர் உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு செய்கையை செய்தால் கண்டிப்பாய் அது உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. இங்கு சாதாரணமாய் காணப்பட்ட ஆசாரியன் ஒரு தீர்க்கதரிசியாய் மாறுகிறான். அந்த நாட்கள்ல தீர்க்கதரிசிகள் என்பது மிகவும் சொற்பமானவர்களாய் இருந்தார்கள். அந்த நாட்கள்ல தீர்க்கதரிசிகள், ஏனென்றால் இது ஒரு இருண்ட காலமாய் அநேக வேத வல்லுநர்களினால் அழைக்கப்படுகிறது. 400 வருஷம் ஒரு இருண்ட காலம். நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் எகிப்தில் இருந்தது ஒரு இருண்ட காலம் என்று சொல்லுகிறார்கள். அதே போல ஆபிரகாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இருந்த காலத்தையும் கொஞ்ச நாட்கள் இருண்ட காலம் என்று சொல்லுகிறார். அதே போல இப்ப இயேசு மல்கியா புஸ்தகத்துல நீங்க வாசிக்கிற கடைசி வசனத்துக்கும் இயேசு பிறப்பதற்கு இடையில இருந்த காலத்தை இருண்ட காலம் சொல்லுகிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட இருண்ட காலம் என்றால் தேவனுடைய வார்த்தை கிடைக்காத நாள் என்று சொல்லுங்க, அதுதான் அர்த்தம். அப்ப அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தை கிடைக்காத நாளிலே இவன் ஒரு தீர்க்கதரிசியாய் மாறுகிறான். தீர்க்கதரிசியாய் மாறினது மாத்திரமல்ல, கர்த்தரை குறித்து அவன் பாட்டு பாடுகிறவனாய் மாறினான், கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரிக்கிறவனாய் அவன் மாறினான். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய செய்கைகள் சத்தியமானவைகள். அவர் உங்க வாழ்க்கையில நான் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணிட்டா, உங்கள் வாயே அடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, உங்களுக்கு விசுவாசமே இல்லாமல் இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை செய்ய வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். இங்கு சகரியாவின் வாயை அடைப்பதற்கான காரணம் என்ன? அவன் அவிசுவாசமா எந்த வார்த்தையும் பேசிவிடக் கூடாது, அவன் அவிசுவாசமாய் பேசி கர்த்தருடைய செய்கையை தடுத்து விடக்கூடாது. அதற்காகத்தான் கர்த்தர் அவனுடைய வாயை அடைத்தார். ஆனால் எப்பொழுது யோவான் பிறந்தானோ, எப்பொழுது யோவான் என்கிற கர்த்தருடைய நாமத்தை அவன் வைத்தானோ, உடனே அவனுடைய வாய் திறந்தது. இதனால் என்ன நடந்தது? அது எப்படி அநேகருக்கு சத்தியமாய் மாறுகிறது தெரியுமா? அந்த வசனம் சொல்லுகிறது, 1 லூக்காவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 65வது வசனம் சொல்லுது பாருங்க. 64ல இருந்து வசனம் இப்படியா சொல்லுகிறது, உடனே சகரியாவின் வாய் திறக்கப்பட்டது, அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்திரித்து பேசினான். அதனால் அவர்களை சுற்றி வாசமாய் இருந்த யாவரும் பயம் உண்டாயிற்று. மேலும் யூதேயாவின் மலைநாடு எங்கும் இந்த வர்த்தகங்கள் எல்லாம் சொல்லிக் கொள்ளப்பட்டது. யோசித்து பாருங்க, அவன் ஒரு சாதாரண ஆசாரியனா இருந்தவன், அவன் மலடி என்று அழைக்கப்பட்டவன், அவன் முழு குடும்பத்தின் சந்ததியும் இதோடு மரித்து போது அவன் சந்ததியை சுமந்து சொல்ல யாருமே இல்லை என்று சொல்லப்படுகிற நேரத்துல கர்த்தர் அவனுடைய பேரை மலைநாடு எங்கும் பரவும்படி கர்த்தர் செய்தார். எப்படி? ஒரே ஒரு குமாரனை பெற செய்து, ஒரே ஒரு பிள்ளையை கொடுத்து அவனுடைய வாயை அடைத்து. அப்ப யோசித்து பாருங்க, கர்த்தருடைய செய்கை எவ்வளோ சத்தியமானது, கர்த்தருடைய செய்கை எவ்வளவு உண்மையானது. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் செய்யாமல் இருப்பாரோ? அவர் சகரியாவின் நாட்களிலே அவனுக்கு கொடுத்ததை போல இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். சகரியாவுக்கு தேவன் சத்தியமாய் மாற்றி கொடுத்தது போல இன்றைக்கும் தேவன் நமக்கு செய்ய வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிறான், அவருடைய செய்கையை நாம் சத்தியமாய் அங்கீகரிக்க பழகுவோமாக, அவருடைய செய்கையை நாம் உண்மையாய் நாம் விசுவாசிக்க பழகுவோமாக. அப்பொழுது கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார்.
இங்கு சகரியாவை குறித்து ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, 13வது வசனம் சொல்லுது, தூதன் அவனை நோக்கி, சகரியாவை பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அங்கு 2 காரியம் சொல்லப்படுது. சகரியாவை பயப்படாதே, 2வது உனக்கு உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இதுதான் கர்த்தருடைய செய்கை சத்தியமாய் மாறுகிறது. கர்த்தருடைய சத்தியம் என்ன? அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு காலம் கலங்கி போவது இல்லை, அவரை நம்புகிறவர்கள் ஒரு காலம் பயப்பட போவது இல்லை. அதனாலதான் சகரியாவை பார்த்து தூதன் சொல்லுகிறார், சகரியாவை பயப்படாதே, சகரியாவை பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜெபத்திற்கு வந்த உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் முதிர் வயதாய் போயிருக்கலாம், காலங்கள் கடந்து போயிருக்கலாம், உங்க விசுவாசத்தை இழந்து போயிருக்கலாம், உங்கள் நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம், ஆலோசனை சொல்லுகிறவர்கள் இல்லாமல் போயிருக்கலாம், உங்கள் சரீரம் ஒத்துழைக்க கூடாதபடி மாறி போயிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. உங்களுடைய வேண்டுதல் என்னவா இருக்கிறது? உங்கள் குடும்பத்தை குறித்ததான வேண்டுதல் இருக்கிறதா? அல்லது சகரியாவை போல எனக்கு ஒரு குமாரன் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இருக்கிறீர்களா? அல்லது சகரியாவுக்கு ஒரு குமாரனை கொடுத்தது போல, தேவனே எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுங்க என்று நீங்கள் வேண்டிக் கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய செய்கை இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே சத்தியமாய் மாறுகிறது. அப்ப முதலாவது யாருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய செய்கை சத்தியமாய் மாறினது? சகரியாவினுடைய வாழ்க்கையிலும் அவனோடு இருந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில, அவனுடைய வாழ்க்கையில செய்கை நடத்தப்பட்டது. அந்த செய்கை அந்த மலை பட்டணம் முழுக்க சத்தியமாய் மாறினது. அது அவர்களுக்கு ஜீவ வாக்காய் மாறி போனது. அது தேவனுடைய வார்த்தையாய் மாறி போனது. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த சங்கதி எல்லாம் தங்கள் மனதிலே வைத்துக் கொண்டார்கள். அப்ப இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற செய்கை அநேகருக்கு சத்தியமாய், யாருக்கு சத்தியமாய் மாறப்போகுது? யாரெல்லாம் சொன்னாங்களோ நீங்க முதிர் வயதாயிட்டீங்க, உங்க வாழ்க்கையில எது நடக்கான்னு சொன்னாங்களோ அவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் அதை சத்தியமாய் மாற்ற போகிறார். 2வதாக கர்த்தருடைய செய்கை சத்தியமாய் மாறுகிறது என்றால் யாருடைய வாழ்க்கையில 2வது கர்த்தருடைய செய்கை சத்தியமாய் மாறினதாம்? வசனம் சொல்லுகிறது, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்திலே இப்படியாக சொல்லப்படுகிறது, அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா பிரதானிகளில் ஒருவனை கூப்பிட்டு, இம்லாவின் குமாரனாகிய மீகாவை சீக்கிரமாய் அழைத்து வா என்றான். இங்கு யாருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய செய்கை சத்தியமாய் மாறுகிறது? வசனம் சொல்லுகிறது, மீகாயினுடைய வாழ்க்கையில. யார் இந்த மீகாய்? இந்த மீகாய் ஒரு தீர்க்கதரிசியாய் காணப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கையை நீங்க குறிச்சு பாத்தீங்கன்னா, அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப்பினுடைய பகைஞனாய் காணப்படுறான். ஏனென்றால் அவன் ஆகாப்புக்கு விரோதமாவே எப்பொழுதும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனாய் இருந்தான். தேவனால் சொல்லப்படுகிற வார்த்தையை மாத்திரம் அவன் சொல்லுகிறான். ஆனா அதே நேரத்துல அது ஆகாப்புடைய கண்களுக்கு, அவனுடைய பார்வைக்கு எப்படி காணப்படுதான்? அவன் ஒரு பகைஞனை போல காணப்பட்டு இருக்கிறான். 2வது அந்த ராஜா சொல்றான் பாருங்க, எனக்கு நன்மை கேட்கும்படி இவங்க எதையுமே பேசுறது கிடையாது, நன்மையான விஷயத்தை பத்தி இந்த மனுஷன் எதையுமே பேசுகிறது என்று கிடையாது என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி குறித்து சொல்லப்படுகிறது. 4வது அவன் சொல்றான் பாருங்க, தீர்க்கதரிசி குறித்து, மீகாய் தீர்க்கதரிசி குறித்து வேதம் சொல்லுகிறது. 13வது வசனம் 2 நாளாகவும் 18-13 சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுவதை மாத்திரம் சொல்லுவேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் பேசுகிறவனாய் காணப்பட்டிருக்கான், தீர்க்கதரிசியை காணப்படும். இங்கு ஒரு காரியம் நடக்குது, கர்த்தருடைய செய்கை நடக்குது. இந்த செய்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான செய்கை. இது அநேக தேவ பிள்ளைகளால கூட சில நேரம் அங்கீகரிக்க முடியாத ஒரு செய்கையாய் நடக்குது. நீங்க சகரியாவின் வாழ்க்கையில நடக்கிற செய்கையை நீங்க பாத்தீங்கன்னா, வாக்குத்தத்தம் நிறைவேறது, கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்யறார். அது எல்லாரும் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டதான நடக்கிற காரியம், நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இங்கு ஒரு காரியம் நடக்குது. மீகாயினுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது? அங்க ஆகாப்பின் ராஜாவும், ஆகாப் என்கிற ராஜாவும் யூதாவின் ராஜாவும் 2 பேரும் பேசிக் கொள்ளுகிறார்கள். அவர்களுடைய ஒரு தேசத்தை, ஒரு பகுதியை போய் பிடிச்சிட்டு வரணும், அதை எடுத்துக்கொண்டு வரணும் என்று ஆகாப் அங்க இருக்கிற யூதாவின் ராஜாவோடு பேசிக் கொள்கிறான், யோசபாத்தோடு. உடனே அங்க அவன் யோசபாத்தும் ஆகாப்பு சேர்ந்து கர்த்தர் இடத்துல விசாரிப்போம், நம்ம யுத்தத்துக்கு போவோமா வேண்டாமா, தேவனுடைய சித்தம் என்ன, அந்த ஜனங்களை கர்த்தர் நம்முடைய கையில கொடுப்பாரா, சிபீரியர்
அவர்களை தேவன் நம்முடைய கையில கொடுப்பாரா, சீரியரை நம்முடைய கையில கொடுப்பாரா இல்லையா என்று சொல்லி தேவனை விசாரிப்போம் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். இது வழக்கமாய் நடக்கிற காரியம். எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துக்கு போறாங்களோ அப்ப கர்த்தரை விசாரிப்பாங்க. ரெண்டாவது கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுட்டு தான் அவங்க யுத்தத்துக்கு போவாங்க. நீங்க சாமுவேலுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது சவுலுடைய வாழ்க்கையில சாமுவேலை அவன் எழுப்ப போயிருப்பான். காரணம் என்னவென்றால் அவன் சொல்லுவான், உரியிலே மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கல, தீர்க்க தரிசனமாவும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கல, வசனம் மூலமாவும் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கல, நான் யுத்தத்துக்கு போகலாமா வேண்டாமா என்று சொல்லி மரித்த சாமுவேலை எழுப்புகிறதை நான் பார்க்க முடியும். ஏனென்றால் இது இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல இருந்து ஒரு வழக்கம். ஆனா அங்கு இன்னொரு புதிய காரியம் நடக்குது. என்ன காரியம் என்றால், அதே அதிகாரம் 2 நாளாகமத்தின் புத்தகம் 18வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அங்கு ஒரு காரியம் நடக்குது. என்ன காரியம் நடக்குது? மிகாயா சொல்லுகிறான், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீட்டு இருக்கிறதையும் பரம சேனையெல்லாம் அவருடைய வலது பக்கத்திலும் அவருடைய இடது பக்கத்திலும் நிற்க கண்டேன். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் போய் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் என்று சொன்னார்கள். என்ன நடக்குது பாருங்க. தேவன் பரலோகத்துல தம்முடைய சிங்காசனத்துல அவர் உட்காருகிறார். உட்கார்ந்த உடனே அவரை சுற்றிலும் இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலும் பரம சேனைகள் நிற்கிறது. இந்த சிங்காசனம் என்பது எதை காட்டுதுன்னா ஒரு கோர்ட் அறை. ஏனென்றால் இதே குறியதை நீங்க யோபுவின் புத்தகம் 1வது அதிகாரத்துல பார்க்க முடியும். தேவனுடைய தேவ தூதர்களும் சாத்தானும் அங்க நிற்கதை நாம் பார்க்க முடியும். இது ஒரு கோர்ட் மாதிரி. அந்த இடத்துல நியாயம் தீர்க்கிற அல்லது நியாயம் விசாரிக்கிற இடம் தான் அந்த இடம். அந்த இடத்துல தேவன் தம்முடைய சிங்காசனத்துல உட்கார்றாரு, அவருடைய பரம சேனை உட்காருது. அப்ப பரம சேனை என்றால் நமக்கு என்ன தெரியும்? அது ஒரு ஆவியினுடைய மண்டலங்கள். அப்ப அங்க ஒரு ஆவிகள் காணப்படும், தூதர்கள் காணப்படுவார்கள். ஆனா அந்த வசனத்துல இன்னொரு வார்த்தை சொல்லுது பாருங்க. என்ன சொல்லுகிறது? அவர் கீலேயாத்திலே ஆகாப்பை கீழே தள்ளுகிறவன் யார் என்று கேட்ட உடனே அங்கிருந்து ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் என்று சொன்னான். அங்க ஒருவன் என்று சொல்லுகிறதை நான் பாருங்க, மனிதர்களை போல அங்கு குறிப்பிட்டு இருக்கிறதை நான் பார்க்க முடியும். அது எதை காட்டுகிறது? கர்த்தருடைய பரிசுத்தவான்களை காட்டுகிறது. அப்ப பரமசேனம் என்பது தூதர்கள் மாத்திரம் அங்கு வரல, பரிசுத்தவான்களும் அங்கு நிற்கிறார்கள். அங்கு நின்ன உடனே என்ன ஆலோசனை பண்றாங்க? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆகாப்பு கீழே விழும்படியாக. எதை குறித்து ஆலோசனை பண்றாங்க பாருங்க? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனங்களை ஆளுகை செய்கிற இஸ்ரவேலின் ராஜா கீழே விழணுமா? யோசித்து பாருங்க, இது தேவனால் நடத்தப்படுகிற காரியமா இருக்குமோ? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? கர்த்தர் தம்முடைய ஜனங்களை தாங்குகிறார், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்குகிறார், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குகிறார் என்பதுதான் நம்மளுக்கு தெரியும். ஆனா அது எப்படி அவர் தள்ளுகிறாரு பாருங்க. தம்முடைய சேனையெல்லாம் ஆலோசனைக்கு கூப்பிட்டு அவனை தள்ளும்படி அங்க ஆலோசனை நடக்குது. இங்க கர்த்தருடைய செய்கை என்ன? ஒரு மனிதனை கீழே விழும்படி கர்த்தர் அங்க ஆலோசனை பண்ணுகிறார். ஒரு மனிதனை கீழே தள்ளும்படி கர்த்தர் அங்க ஆலோசனை பண்ணுகிறதை நான் பார்க்க முடிகிறது. அப்ப தேவனுடைய செய்கை என்பது நம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறது மாத்திரமல்ல, தமக்கு பிரியமில்லாத ஜனங்களை தேவன் விழச் செய்கிறதும் அவருடைய செய்கையாய் இருக்கிறது. தம்முடைய பிரியமில்லாத தம்முடைய ஜனங்களை தேவ சமூகத்திலிருந்து விளக்க நினைக்கிற, தம்முடைய ஜனங்களை தேவ சமூகத்திலிருந்து பிரித்து போட நினைக்கிற சத்துருக்களின் கிரியைகளை அவர் தள்ளுவதற்கும் அவர் ஆயத்தமாயிருக்கிறார். இது எதை காட்டுகிறது? உங்க வாழ்க்கையில யார் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை விலத்தள்ளுகிறவர்களாய் இருக்கிறாங்க? உங்களை யார் மோசம் போக்குகிறவர்களாய் காணப்படுகிறார்கள்? நீங்கள் ஆகாப் ராஜாப்பினுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்க என்றால் அவன் அநேக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவனாய் காணப்படுகிறான். அவன் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நடத்துகிறவனாய் காணப்படுகிறான். அப்படிப்பட்ட மனுஷனை, இஸ்ரவேல் ஜனங்களை மோசம் போக்கினவனை கர்த்தர் இப்பொழுது தள்ளும்படி அவர் தம்முடைய சிங்காசனத்திலே உட்காருகிறார். அவருடைய செய்கை நம்மளை வாழ வைப்பது மாத்திரமல்ல, அவருடைய செய்கை நம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற மாத்திரமல்ல, நமக்கு விரோதமாய் எழும்புகிற நம்மளை மோசம் போக்குகிற சத்ருவையும் அவர் விலத்தல்ல ஆயத்தமாய் காணப்படுகிறார். இதுதான் அவருடைய செய்கை பெரியவைகளுமாய் காணப்படுகிறது. அவருடைய செய்கை சத்தியமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில யார் உங்களை மோசம் போக்குகிறார்கள்?
யார் உங்களை விலத்தல்ல நினைக்கிறாங்க? யார் உங்களை தேவனுடைய சித்தத்திலிருந்து வேறு பிரித்து கொண்டு சொல்லுகிறார்கள்? யார் உங்களுடைய விசுவாசத்தை குலைத்து போட நினைக்கிறாங்க? யார் உங்களுடைய சத்தியங்களை புரட்டி போடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களை விலத்தள்ளும்படி கர்த்தர் ஒரு ஆலோசனை சங்கத்தை கூட்டுகிறவராய் காணப்படுகிறார். அங்க என்ன நடக்கிறது? ஒரு ஆவி அங்கு புறப்பட்டு வருகிறது. 20வது வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க. ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்று அது எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். உடனே அங்க நடக்குது பாருங்க. அப்பொழுது அது நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசியில் எல்லார் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய் என்று அப்படியே நடக்க பண்ணுவாய், போய் அப்படியே செய் என்றார். இங்க என்ன நடக்குது? தேவனுடைய சந்நிதியில இருந்து ஒரு பொய்யின் ஆவி புறப்பட்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தரே அதற்கு அனுமதி கொடுக்கிறார். இது எதை காட்டுகிறது? இது எந்த சத்தியத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது? தேவன் நம்மளை உயர்த்துகிறவராயிருக்கிறார். தேவன் நம்மளை நிலைநிறுத்துகிறவராயிருக்கிறார். அதுவும் அவருடைய சத்தியம்தான். அதே நேரத்துல கர்த்தர் தம்முடைய ஜனங்களை விலத்தள்ள நினைத்தார் என்றால் அது தேவனால் செய்யக்கூடிய காரியமாய் காணப்படுகிறது. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, எரேமியாவின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் அவைகளுக்கு ஆராதனை செய்யாமலும் அவைகளை பணியாமலும் இருந்து நான் உங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு. யார் சொல்லுகிறார்? தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு. இதுதான் தேவனுடைய சத்தியம். அவர் தம்முடைய ஜனங்களை சிட்சிக்கிற தேவனாயும் காணப்படுகிறார். ஆனா அவருடைய செய்கைகள் சத்தியத்தை கொண்டு வருகிறார். இங்கு மிகாயா வாழ்க்கையில் அது எப்படி சத்தியமாய் மாறினது, எப்படி உண்மையாய் மாறினது என்றால் கர்த்தர் என்ன செய்யறார் பாருங்க. அங்கு ஒரு பொய்யின் ஆவியை முதலாவது கர்த்தர் அனுப்புகிறார். இரண்டாவது அங்க என்ன நடக்கிறது? வசனம் சொல்லுகிறது. அதே அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 31வது வசனத்துல பார்க்கும் பொழுது 30வது வசனத்துல இஸ்ரவேல் ராஜா தந்திரமா ஒரு காரியத்தை செய்யறான். அவன் மிகாயா தீர்க்கதரிசியின் வார்த்தையை நம்பல. ஆனா அவன் தந்திரமோ ஒரு காரியத்தை செய்கிறான். என்ன செய்கிறான்? யூதாவின் ராஜாவை அழைத்து, என்னுடைய ஆடையை நீ போட்டுக்கோ, நான் ஒரு சேவகனை போல போர் வீரனை போல நான் வர்றேன் என்று சொல்லி தந்திரமாய் ஒரு ஆலோசனை பண்ணி அவன் அந்த சாவிலிருந்து தப்பிக்க நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் என்ன செய்யறார் பாருங்க, சீரியாவின் இராணுவத்தின் மனதை மாற்றினார். எப்படி மாற்றினார்? வசனம் சொல்லுகிறது, சீரியாவின் ராஜா அவன் சொல்லுகிறான், நீங்க ஜனங்களோடு போய் யுத்தம் பண்ண வேண்டாம், இஸ்ரவேலின் ராஜாக்களோடு போய் யுத்தம் பண்ணுங்க, இஸ்ரவேலின் ராஜாக்களோடு போய் யுத்தம் பண்ணுங்க. உடனே என்ன நடக்குது? அவர்கள் மாறு வஸ்திரத்துல இருந்த யோசபாத்தோடு அவர்கள் யுத்தம் பண்றாங்க. உடனே கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார். ஆனா அங்கு இன்னொரு காரியம் நடக்குது. கர்த்தர் அங்கு ஒரு ஈட்டியை இந்த இஸ்ரவேலின் ராஜாவின் மீது பதியும்படி அவர் செய்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவை ஊடுருவி செல்ல முடியாய் அங்கு அவனையே போர்வினே அறியாத ஒரு ஈட்டி அங்கு புறப்பட்டு வருகிறது. அதுதான் தேவனுடைய கிரியையாய் காணப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் என்ன மாறுவேடம் போட்டாலும் சரி, அவர்கள் உலகத்தின் பார்வையிலே நல்லவர்களை போல நடந்து கொண்டாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை கண்டிப்பாய் நிறைவேறும். தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை நிச்சயமாய் அது நிறைவேறும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தை சத்தியம், அவருடைய செய்கை சத்தியமாய் காணப்படுகிறது. அப்ப தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் கர்த்தருடைய செய்கையை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாவமாக. தேவனிடத்துல கேளுங்க, ஆண்டவரே சகரியாவின் வாழ்க்கையை எப்படி நீ கிரியை செய்தீரோ அதே வாழை என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்யுங்க. உம்முடைய கிரியை பெரிய கிரியை வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பெரிய செய்கைகள் என் வாழ்க்கையில இருக்கட்டும் என்று கேளுங்க. எப்படி மீகாயா வாழ்க்கையிலே நீ சொன்ன தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினீரோ அதே போல் என் வாழ்க்கையில சொன்ன தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுங்க. அதற்கு தடையா இருக்கிற எல்லா மனிதர்களானாலும் சரி, எல்லா சத்துருக்களானாலும் சரி, அவைகளை நிர்மூலமாக்கி போடுங்க என்று தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமாக. அப்படி நீங்க ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால் கர்த்தர் இன்றைக்கு தேவன் அப்படிப்பட்ட பெரிய செய்கைகளை உங்க வாழ்க்கையில செய்வார். அது என்னவாய் மாறும்? அது சத்தியமாய் மாறும். அது உங்களுக்கு சத்தியமாய் மாறும். அதே நேரத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் சத்தியமாய் மாறும். இதுதான் தேவனுடைய வார்த்தை. அவருடைய செய்கை
சத்தியமாய் மாறுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய செய்கை சத்தியமாய் மாறணுமா? இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடுவோம். அவருடைய செய்கையை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவை பெரியவைகளும் ஆராயப்படத்தக்கதுமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய செய்கை என்பது சாதாரண செய்கை அல்ல, அவை பெரியவைகளாய் காணப்படுகிறது. இன்றைக்கு 2 காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஒன்னு, நம்முடைய வாயை அவிசுவாசத்திலாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாயை அடைக்கிறார். நாம் கிரியை செய்யாதபடி கர்த்தர் நம்மளை அடைத்து போடுகிறார். ஆனால் காலம் வரும் பொழுது, அவர் செய்கை வரும் பொழுது அது நம்மளை விசுவாசத்தில் நிலைக்க பண்ணுகிறது. 2வது, அது அநேகருக்கு சத்தியமாய் கர்த்தர் மாற்றுகிறார். 2வது ஒரு காரியத்தை கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தார். மீகாயா தீர்க்கதரிசி. மீகாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் அப்படியே அங்கு நிறைவேறினது. கர்த்தருடைய செய்கை பலத்த செய்கையாய் காணப்பட்டது. இஸ்ரவேல் ராஜா எதிர்பாராத காரியத்தை கர்த்தர் செய்தார். அதே போல் நாம் எதிர்பாராத காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தாம் அவருடைய செய்கைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் காணப்படுவோமாக. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நன்மை செய்கிறவருமாய் தீமை செய்கிறவருமாய் காணப்படுகிறார். இன்றைக்கு நாம் எதை நாம் எடுத்துக் கொள்ளுகிறோம்? மீகாயா தீர்க்கதரிசியை போல, சகரியாவை போல கர்த்தருடைய செய்கையை நாம் பிரஸ்தாபப்படுத்துகிறாய் இருக்கிறோமா? அவருடைய செய்கை சத்தியமாய் மாற நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? அல்லது இஸ்ரவேல் ராஜாவை போல அவருடைய செய்கையை அங்கீகரிக்காதவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? ரீபா தூனா கந்தா நிக்கா துரபலபு எல்லாரும் கண்களை மூடுவோமா? தேவ சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய செய்கைகள் ஆண்டவரே சத்தியமாய் மாறட்டும் என்று சொல்லுங்க. ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பல், அந்த வசனம் சொல்லுகிறது, மத்திய புத்தகம் 11வது அதிகாரம் 23வது வசனம், உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் அது அவன் சோதனையில் செய்யப்பட்டிருந்தால் அது இந்நாள் வரை நிலைத்திருக்கும். 21வது வசனம் சொல்லியிருக்கே, ரெட்டுடுத்தி சாமலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். இது எதை காட்டுகிறது? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவோ செய்கை செய்தாலும், எவ்வளோ கிரியை செய்தாலும் அநேக நேரம் நாம் அவிசுவாசத்துல இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறா, உங்கள் வாழ்க்கையில இருந்த தேவனுடைய கிரியை நீங்க நினைவூட்ட முடிகிறதா? அதை ஆராய முடிகிறதா? இப்ப கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய செய்கைகளை நான் ஆராய்வேன். ஆண்டவரே என் வாழ்க்கையில் நடந்த உம்முடைய செய்கைகளை ஆராய்வேன். நான் மனம் திரும்ப வேண்டிய காரியத்தில் மனம் திரும்புகிறேன். என் அவிசுவாசத்தை கலைத்து போடுகிறேன். உம்முடைய செய்கைகள் வாழ்க்கையில சத்தியமா இருக்கிறது ஒப்பு கொடுப்போமா? நாம் செபிப்போம். அன்பின் பரலோகத்துக்காகவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் இந்த உன்னுடைய கிருபையும் தயவும் எங்களோடு வந்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உடைய செய்கை வாழ்க்கையில சத்தியமா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்க வாழ்க்கையிலே உடைய செய்கைகள் எங்களுக்கு உண்மையாய் இருக்கிறது. நீர் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறேன். நீர் செய்வேன் என்று சொன்னதை செய்யணும். அதை செய்து எங்க வாழ்க்கையில சத்தியமாய் மாற்றுகிறேக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அது எங்களுக்கு ஜீவனாய் மாற்றுகிறக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே யாரெல்லாம் சகரியாவை போல் காணப்படுகிறார்களோ, விசுவாசத்துல குறைந்து காணப்படுகிறார், உடைய செய்கை அவர்கள் வாழ்க்கையில விசுவாசத்தை கொண்டு வருவதாக, அடைக்கப்பட்ட நாவுகள் கட்ட வைக்கப்படுவதாக, விசுவாச அறிக்கையிட முடியாத நாவுகள் இப்பொழுது விசுவாச அறிக்கையிடுவதாக. இதனால் இவர்கள் நாமம் பிரஸ்தாபப்படட்டும் கர்த்தாவே. இவருடைய மகத்தான செய்கைகள் இவர்கள் வாழ்க்கையில காணப்படட்டும் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே பிள்ளைகளை கொண்டு எந்த வார்த்தையை நீர் பேசினீரோ, மீகாயா தீர்க்கதரிசியை போல உம்முடைய செய்கைகளை செய்து ஆண்டவரே இவர்கள் வாழ்க்கையில சத்தியத்தை நிலைநாட்டுவீராக. இவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற தேவனுடைய வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும் கர்த்தாவே. அப்படி ஒரு மீகாயா தீர்க்கதரிசியை போல உம்முடைய பிள்ளைகளை தீர்க்கதரிசிகளாய் மாற்றும். எந்த தேவ வார்த்தையும் ஒளிவு மறைவில்லாமல் தேவ ஜனங்களுக்கு சொல்லத்தக்கதான மீகாயா தீர்க்கதரிசி போல மாற்றி ஆண்டவர்கள் வாழ்க்கையிலே நீ செய்கிற செய்கை இவர்களுக்கு சத்தியமாய் மாறுகாய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லா துதிகனமையிலும் உமக்கு செலுத்துகிறோம். பலத்தை கிரியும் உம்முடைய செய்கை பெரியவைகளும் ஆராயப்படத்தக்கதும் என்ற வார்த்தை சொன்னது போல இவர்கள் வாழ்க்கையில பெரிய செய்கையை செய்து அதை இவர்கள் தியானிக்கத்தக்கதா என்னுடைய பிள்ளைகளை நீ மாற்றுவீராக. அப்படி நீ செய்திருக்கா நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகனமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.